ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஸோ வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைன் எக்ஸாம் தான். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறுஞ்செய்தியாக ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25/3/2019 அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாதம் டைம் இருக்குது. ஏப்ரல் 23 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாமோட டேட் வந்து பின்னால் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. கணினி வழி தேர்வு மொத்தம் 4 விதமான காலிப்பணியிடங்கள் இருக்குது. மொத்தம் 224 காலிப்பணியிடம் இருக்குது. 4 விதமான போஸ்ட் இருக்குது. உதவி பொறியாளர் ஒரு 73 காலிப்பணியிடம், சுற்றுச்சூழல் விஞ்ஞானி ஒரு 60, இளநிலை உதவியாளர் ஒரு 36, தட்டச்சர் வந்து ஒரு 55 போஸ்ட் இருக்குது. மொத்தம் 224 காலிப்பணியிடம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சம்பளத்தையும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேப்பர் கிளிப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. 1/1/2018 போன வருஷம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் அந்த கணக்குப்படி தான் வயது வரம்பு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா மேட்டரே கிடையாது. 1/1/2018 அன்றைக்கி கணக்குப்படி உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 இருக்கணும். 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், 30க்கு உள்ளே இருக்கணும். ஜென்ரலை தவிர மீதி உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சி எல்லாத்துக்குமே 18லேருந்து 35, 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், 35க்குள்ளே இருக்கணும். ஸோ அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் இளநிலை உதவியாளர் தட்டச்சேர் பதவிகளுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 35க்குள்ளே இருக்கணும். ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நான் எலிஜிபிளாக சொல்லுங்கள் அப்படின்னு யாரும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. இல்லை எல்லாருக்குமே செக் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ நீங்களே ஒரு ஏஜ் கால்குலேட்டர் ஆப் நிறைய இருக்குது. அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் இந்த 1/1/2018 அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும். இதில் ஒரு சில விஷயங்களும் தெரியும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா இன்னொரு வீடியோ போட்டுதான். ஸோ இது வந்து உதவி பொறியாளர் பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் யூஜி, பிஜி ரெண்டுமே வேணும். ஸோ இது வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பிஜி டிகிரியில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில் வழங்கக்கூடிய எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்டெக் அல்லது எம்டெக் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோகெமிக்கல் அல்லது எம்ஏ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். ஸோ யூஜி வேணும், பிஜி வேணும். ஸோ ரெண்டாவது சுற்றுச்சூழல் விஞ்ஞானி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 12 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு அறிவியல் பிரிவில் வந்து நீங்கள் வந்து முதுகலை பட்டம் அதாவது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி, மைக்ரோபயாலஜி, மரைன் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, பாட்டனி. ஸோ இந்த ஒரு 12 சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து அறிவியல் முதுகலை பட்டப்படிப்பு பெற்றிருந்தால் இந்த சுற்றுச்சூழல் விஞ்ஞானிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணினி படிப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் கணினியில். ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா எதுவும் விவரம் வந்து நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும். ஸோ அடுத்ததாக தட்டச்சர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் நீங்கள் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு தட்டச்சு தொழில்நுட்ப தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேல்நிலையில் தேர்ச்சி பெற்றுதல் வேண்டும். தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து ஹையர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கணினி படிப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் டிப்ளமோ கோர்ஸு இல்லைனா ஒரு சான்றிதழ் கோர்ஸு நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் கேண்டிடேட், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே 500 ரூபா ஃபீஸு. மற்றும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து பிரிவு சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் எல்லாத்துக்குமே 250 ரூபா ஃபீஸு. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற விவரத்தை அவங்களோட வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. tnpcp.gov.in தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்.gov.in அதாவது tnpcp.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலை. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மார்ச் 25 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணி மற்ற டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எப்படி இது பண்ணுறது எல்லா டீட்டெயில் நம்ம இன்னும் விவரமாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.